கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவாசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கதவை தாங்குவேன். நேசப்பா சொல்கிறேன், என் நீதியின் வலது கதவை தாங்குவேன். நான் ஒருபோதும் உங்களை அநீதி செய்ய மாட்டேன். என் நம்புகிற பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் நீதி தான் செய்வேன். நான் ஒருபோதும் அந்த பிள்ளைகளை அநீதி செய்ய மாட்டேன். என் பிள்ளைகள் விரோமா சத்துரு வேம்பி, என் பிள்ளைகள் விரோமா என்னதான் காரியம் சரி, என் பிள்ளைகளை ஒருபோது எந்த சத்துரு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகள் விரோமா மனுஷன் வேம்பி, என் பிள்ளைகள் விரோமா என்னதான் காரியம் செய்யும், என் பிள்ளைகளை எந்த மனுஷனை ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு கூட இருப்பேன். என் பிள்ளைகளை நீதி செய்வேன். என் பிள்ளைகளுக்கு நான் வழக்காடுவேன். என் பிள்ளைகளை ஜெயத்தை கொடுப்பேன். என் பிள்ளைங்களுக்கு கூட இருப்பேன். எந்த இடத்துல என் பிள்ளைகளை விட்டு கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை காலை வேலை கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஏசப்பா நீதி உள்ள தேவனாக இருக்கார். நம்மளை ஒருபோதும் அவர் அநீதி செய்ய மாட்டார். நம்ம நீதி தான் செய்வார். அநீதிக்கு நீதிக்கும் சம்பந்தம் மீது நம்ம அவர் நம்புகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளை, அவரே சார்ந்திருக்கிற பிள்ளைகள், அவர் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அவர் அநீதி செய்ய மாட்டார். நீதி தான் செய்வார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் பார்க்க நம்ம நீதியாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்வார். நம்ம பக்கம் நீதி இல்லைனா கர்த்தர் ஒருபோதும் நீதி செய்ய மாட்டார். என்ன தான் நம்மளோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்போட பிள்ளையாக இருந்து நம்ம அவர் ஆராதிச்சு நம்ம வயல் வாசி அவர் வயல் நடந்து என்ன தான் நமக்கு ஆண்டோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் பார்க்க நம்ம உண்மையாக நீதியாக இல்லைனா கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்ய மாட்டார். நம்ம ஏசப்பா நம்ம அதை நம்ம அவர் பிள்ளையாக இருந்து ஏசப்பா நம்ம பக்கம் அநீதி ஏசப்பா நீதி செய்யணும் அவர் ஒருபோதும் உங்களுக்கு நீதி செய்யவும் மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் யாராக இருந்தாலும் சரி, தகப்பனாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, சகோதரனும் சரி, கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவங்க பக்கம் யார் பக்கம் நீதி இருக்குதோ கர்த்தர் அவங்க தான் நீதி செய்வார். எந்த பக்கம் அநீதி இருக்குதோ கர்த்தர் அந்த பக்கம் அவங்களை நீதியாக செய்ய மாட்டார். அவரோட பார்வைக்கு நம்ம நீதியாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்வார். தாவீது கர்த்தர் பார்வைக்கு நீதியாக இருந்தார். தாவீதை யாராலும் ஒன்றுமே பிள்ளை. தாவீது ரொம்ப சவுல் ஏம்பி தாவீதை கொல்லணும்னு சொல்லி தாவீதை அழுக சொல்லி நிறையா சுத்தம் சவுல். ஆனால் தாவீது சவுலால் தாவீதை உண்மை பண்ண முடியல. ஏன்னா தாவீது கர்த்தர் பார்வைக்கு நீதியாக இருந்தார். கர்த்தர் தாவீது நீதி செய்ய. அது மட்டும் இல்லாமல் சொந்த மகன் தாவீதோட சொந்த மகன் அப்சாலமே தாவீது ரொம்ப ஏம்பி தாவீதை கொல்லணும்னு சொல்லி அவ்வளோ வெறியாக சுத்தார். ஆனால் தாவீதை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா தாவீது கர்த்தர் பார்வைக்கு நீதியாக உண்மையாக இருந்தார். கர்த்தர் அவருக்கு நீதி செஞ்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, கர்த்தர் பார்க்க நம்ம நீதியாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நீதி செய்வார். ஒருபோதே கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை சரி நம்மளோட கூட இருப்பார். நம்மளுக்கு ரொம்ப ஏமி சத்துரு என்ன தான் காரணம் செஞ்சாலும் சரி, நம்மளுக்கு ரொம்ப பிசாசை நம்ம என்ன தான் நம்ம அழிக்கணும், நம்ம கீழே தரலாம், என்ன தான் பிசாசு திட்டம் போடலாம் சரி, கர்த்தர் ஒருபோதும் சரி எந்த பிசாசிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த சத்துகிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனிட்ட ஒப்பு கூட உங்களுக்கு ரொம்ப மனுஷன் உங்களை அழிக்கணும், உங்களை கொல்லணும், உங்களை எல்லாம் பண்ணணும், உங்களை எப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும், எந்த மனுஷன் நினச்சாலும் கர்த்தர் எந்த மனுஷன் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கரத்தை நம்ம மூடி மறைப்பார். நீதிமான வேத சொல் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்கிறார். நீதிமான் உள்ள கேதுல மரத்தை போல் வளருவான்னு சொல்கிறார். நீதிமான் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபத்தை நான் பதில் கொடுப்பேன்னு சொல்கிறார். நீதிமான கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லி வேதவாசனம் எல்லாருக்கும் நீதிமானை பற்றி சொல்லுது. நம்ம கர்த்தர் பார்க்கும் நீதிமான அந்த கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்வார். நம்ம பக்கம் நீதி இல்லைனா கர்த்தர் ஒருபோதும் நம்ம நீதி செய்ய மாட்டார். ஒன்றே ஒன்று, அவர் பார்க்க நீதியாக உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். ஆமென்.